மதுரை அழகர் கோவில் செல்லும் சாலையில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்த அவர் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு கூறினார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 25,000 ஃபீட் போனால் தான் உங்களுக்கு அந்த கிளவுட்ஸுடைய ஹார்ட்னஸ் ஃபீல் ஆகும், அந்த ஒரு ஹார்டாக இருக்கும், ட்ரபுலன்ஸ் வரும். ஆனால் கனடாவை பொறுத்த வரைக்கும் 9,000லேயே அந்த ஹார்ட்னஸ் ஸ்டார்ட் ஆகும். 15,000 அதாச்சும் ட்ராப் ஆஃப் ஃபேஸ் கீழே இருக்கும். இப்போ இவர் சொல்கிற சூப்பர் சோனிக் வந்து கிளவுட்ஸுக்கு மேலே ஈனோஸ்பியருக்கு மேலே கொண்டு போகிறேன் 40,000 ஃபீட் 45 அபோவ் போயிடும். 40-45 ஃப்ளை பண்ணலன்னா 40 ஆகாதாங்க. இல்லை ட்ரைனிங் எடுக்கும்போது சொல்கிறேன். இல்லை அதுவே ஜென்ரலாக கேட்குறேன். பயங்கரமாக டர்புலன்ஸ் இருக்கும்போது இந்த கிரவுண்ட் பண்ணும்போது ரன்வேல ஒரு சின்ன பேப்பர் துண்டோ இல்லை வந்து வேற ஏதோ ஒரு சம்திங்னா ஃபயர் ஆக சான்ஸ் 90% சான்சஸ். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். எஸ் இதை கேட்க வேண்டாம். ஆனால் என்னோட சந்தேகம், சப்போஸ் தி பர்பல் இஸ் சம்திங் ஹேப்பன் ஸ்டக் ஆச்சுன்னா அது and this is single engine or twin engine twin engine. But Boeing மதுரையிலே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்ப்பதாக இன்று உங்களை எல்லாம் சந்தித்து எனக்கு பின்னால் உரையாற்ற வந்திருக்கும் அழைத்து பெருமை சேர்த்த மரியாதைக்குரிய சகோதரர் ஜாபர் செய்தி இப்படி ஒரு அருமையான ஒரு கல்லூரி நம்முடைய மதுரையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். இங்கு வருகிறதுக்குள்ள நம்ம தலைவர் அவர்கள் இன்று உங்களிடத்து உரையாற்றுவார்கள். ஆனால் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கல்லூரி சார்பாக அண்ணன் சொர்ணா சேராம் இன்று இந்த அற்புதமான நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து இதனை இங்கே வரவேற்றிருக்கும் இந்த கல்லூரியின் சேர்மன் ஆஃபீஸரை அவர்களுக்கு 50 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் உலகம் முன்னேறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான் மிகவும் பொற்காலம் என வருங்கால சரித்திரம் குறிப்பிடும்.
வகையான கண்டுபிடிப்புகளும் இந்த 50 ஆண்டுகளில் தான் நடைபெறும். அதுவும் சிவில் ஏவியேஷன் துறை என்று நாம் அழைக்கின்ற இந்த விமான போக்குவரத்து துறை மிகவும் முன்னேறி 1903 ரைட் பிரதர்ஸ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் விமானம் பின் நாட்களில் பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. இன்னும் இது எங்கே போய் நிற்கும் என்றே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியின் மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு இந்திய அளவிலும் சரி, உலக அளவிலும் சரி, சிவில் ஏவியேஷன் துறை, விமான போக்குவரத்து துறை நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு பொன்னான எதிர்காலம் காத்திருக்கிறது. விமானத்துறைக்கு நாள்தோறும் மாற்றங்களும் புதுமைகளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும், இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகளை அடையணும். இந்த கல்லூரியின் சேர்மன் அடுத்து அப்துல் கலாம் மாதிரி மாநில தலைவர் அன்பு அண்ணன் செல்வபுரி அவர்களே, புதிய எதிரியே வா என்னை எதிர்க்கவே, பழைய எதிரிகள் உன் ரசிகர் படையிலே. The King Rashid International College of Aeronautics தலைவர் அன்பு சகோதரர் ஜாம்பர் ஷரீஃப் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய துணைத் தலைவர் திரு சோமாசிவராமன் அவர்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள், டாக்டர் சல்மான் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற திரு மூர்த்தி அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மகிழா காங்கிரஸ் தலைவர் அவர்கள் மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தலைவர்கள், நம்முடைய அண்ணன் சொர்ணா சேத்ராமன் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட். அதனால் ஏரோநாட்டிக்ஸை பற்றி நிறைய சொன்னார். எனக்கு ஏரோநாட்டிக்ஸில் தெரிஞ்சது என்னன்னா, எதுவுமே வந்து எளிய மக்கள்கிட்ட போய் சென்றடையும். அப்போ எளிய மக்கள்கிட்ட சென்றடையும் இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காந்துருக்க முகங்கள் எல்லாம் பாதிக்கு மேலே வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பார்த்தா இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு காலத்தில் எட்டி பார்க்க முடியாத ஏரோநாட்டிக்ஸ் இன்று சாதாரண மக்களும் இதை பயிலலாம். நாங்களும் விமானம் ஓட்டுவோம், எங்களுக்கும் கனவு இருக்கிறது, பறப்போம் என்பதை நிறுவனத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அவருடைய பாராட்டுகள், அவருடைய ஒரு காலத்தில் விமானம் யார் போக முடியும்? பெரிய தொழிலதிபர்கள், பெரிய அதிகாரிகள், பெரிய நடிகர்கள், இவங்க தான் விமானத்தில் போவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி போன்ற நடிகர்லாம் விமானத்தில் போவாங்க. சர்க்கார்லாம் வந்து ட்ரெயினில் போவாங்க, இல்லை காரில் போவாங்க. ஆனால் இன்னைக்கு டெக்கான் ஏர்லைன்ஸ் ஒருத்தர் இந்தியாவில் ஆரம்பிச்சு எல்லோரும் பண்ணாருன்னா, அதுதான் எல்லா மக்களுக்கும் எல்லாம் என்பதை ஏர்லைன்ஸும் உறுதிப்படுத்தும். அப்போ உலக அளவில், இந்திய அளவில் டெக்கான்னா உலக அளவில் ஏர் ஏசியான்னு ஆரம்பிச்சார் மலேசியா. அவன் ஆரம்பிச்சு 500 ரூபாய் டிக்கெட் அப்படின்னா, சென்னை டு மலேசியா 500 ரூபாய். இது எப்படி 500 ரூபாய் சாப்பிடலாம்? கார்லேயே போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது. நீங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போனோம்னா 500 ரூபாயில் ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் சென்னையிலேருந்து மலேசியாவுக்கு 500 ரூபாய் டிக்கெட் அப்படின்னு பார்த்தா, அவர் கடன் வாங்குறது, அந்த ஃப்ளைட் எடுக்கிற லீஸ் அமௌண்ட் கட்டுறது, எப்போ அந்த 500 ரூபாய் உடனே பார்க்க முடியும்? 6 மாதத்துக்கு பிறகு, 1 மாதத்துக்கு பிறகு, 2-3 வருஷம் டிக்கெட்டை முன்னாடி விட்டுறாங்க. அதே மாதிரி தான் டெக்கான் ஏவியேஷனும் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒரு புதிய பரிணாமத்தை நம்ம தேசத்திற்கு நுழைந்த பெரிய விஞ்ஞானிகள் என்று சொல்லலாம். அப்போ ஒரு காலத்தில் பறக்கும் தட்டுன்னு பழைய புராண சினிமாலாம் பார்க்குறோம். திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா புராணங்கள், அந்த புராணங்களில் பார்த்தீங்கன்னா புராண திரைப்படத்தெல்லாம் பறக்கும் தட்டு, ஒரு சாமி வருவார், ஒரு தட்டில் ஏறி நிற்பார், தட்டு அப்படியே போகும். அப்போ இப்படிலாம் பறக்க முடியுமா
அப்படின்னு அந்த காலத்தில் நம்ம மூதாதையர்கள் தாத்தாலாம் பார்த்துருக்கோம். ஆனால் ரைட் பிரதர்ஸ் 1903ஆம் ஆண்டு நாங்களும் பறக்க முடியும், விமானத்தில் செல்ல முடியும்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் 17ஆம் தேதி முதல் விமானத்தை கலிபோர்னியாவிலிருந்து இயக்கி அதை வெற்றிகரமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்று சென்றடைக்கிறது என்றால் எல்லாமே முயற்சி தான். முயற்சி இல்லைன்னா இது நடந்தே இருக்காது. முயற்சி திருவினையாக்கும் என்பார்கள். அதே மாதிரி நீங்களும் முயற்சி எடுத்து இந்த படிப்பை நீங்கள் நிறைவு செய்தால் மதுரை டு சென்னையும் பறக்கலாம், சென்னை டு அமெரிக்காவுக்கும் பறக்கலாம். இந்த அளவுக்கு படிப்பை நிறைவு செய்வது நம்மளால் முடியாத எதுவுமே கிடையாது. முயற்சி செய்தால் எல்லாம் முடியும். ஒரு முறை நம்ம பின்னோக்கி போயிட்டு அதனால் இந்த கைவிட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த டொயோட்டா கார் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்க, இன்னோவா கார். 16 முறை முயற்சி செஞ்சான் அந்த கம்பெனியை ஜப்பான் ஆரம்பிக்கிறது. 16 முறை தோல்வி அடைஞ்சிருக்கான். கடைசி எப்படி தோல்வின்னா, கடைசியில் எல்லாம் லோன்லாம் வாங்கி நிறுவிட்டு போன உடனே பார்த்தா மிகப்பெரிய புழல் வந்து கம்பெனி அடிச்சுட்டு போயிட்டு கம்பெனியை காணும், வெறும் மைதானமாக இருக்கும். ஆனால் இத்தனை முறை தோல்வி அடைஞ்சுன்னா வீட்டில் மீண்டும் முயற்சி செய்து உலக அளவில் நீங்கள் டொயோட்டா கம்பெனி இல்லைன்னா, கார் இல்லைன்னா பிரயாணம் பண்ண முடியாத எளிமையான அளவுக்கு ஒரு வெற்றியாளனாக இருந்தாங்க. இது மாதிரி நிறைய செய்திகளை சொல்லுவாங்க. ஒரு கண்டுபிடிப்போம். இன்னைக்கு லைட் இருக்குது, இந்த லைட்டை கண்டுபிடிச்சிருக்காரு யாரும் சொல்லுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஃபர்ஸ்ட் நியூயார்க் மேயர் கிட்ட போறாரு. சார் நான் இதை கண்டுபிடிக்கிறேன். அப்பெல்லாம் லைட்டே கிடையாது, எல்லாம் இருட்டு தான், பகலில் தான் இருக்கும், இருட்டில் போயிடுவாங்க. உலகத்தில் எங்கேயுமே லைட்டு கிடையாது. அப்போ அவர் போயிட்டு என்ன சொல்றாரு? சார் நான் லைட்டு கண்டுபிடிப்பேன். எப்படி கண்டுபிடிப்பேன்? இரவுல எரியும். எப்படி எரியும்? எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுது. உடனே ஒரு அக்ரிமெண்ட் போடுது. ஒரு அக்ரிமெண்ட் போட்ட உடனே தாமஸ் எடிசன் எல்லாம் ஊராக போகிறார். எதுக்கு போகிறாங்க? அந்த ஸ்டெம் கிடைக்குமா, அதுதான் அந்த பல்பில் முதல்ல புல்லு பல்ப் வரும்போது ஒரு ஸ்டெம் அதை வைக்கணும். அது புல்லில் அந்த புல்லை தேடி 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 போகிறார். எத்தனை வருஷம் ஆய்வு பண்ணார்? 6 வருஷத்துக்கு மேலே ஆய்வு பண்ணார், முடியல. நியூயார்க் மேயர்கிட்ட வரார். அவர் சொல்கிறார், உங்களுடைய அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, இந்த முயற்சியை கை விட்டுறேன். இல்லை சார், எனக்கு இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு எடுத்து போயிட்டு கண்டுபிடிச்சி தெரிய வைத்தார். இதெல்லாம் வந்து சாதாரண கண்டுபிடிப்பு, மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. சரி, இதை கண்டுபிடிச்சவருடைய வாழ்க்கை பின்னணி கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு பிடிச்ச ஆளுமை அவர் என்னவா இருந்திருக்கணும்? அவர் என்னவா இருந்தார்? அவருடைய ஆளுமை உங்களை மாதிரி மாணவர்னா மாணவிகள்லாம் கிராஜுவேட் அளவுக்கு வருது. 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல அவருடைய ஆசிரியர் இவனுக்கு படிப்பே வராத திரட்டி விடுறாரு. அப்பா கிடையாது, அவன் அம்மா கூட்டிகிட்டு வர்றாங்க. என்னங்க என் பையனுக்கு போய் படிப்பு வராதுன்றீங்க? அம்மா காதும் சரியா கேட்கல, திக்கி பேசுகிறான், பேச்சும் வரல. இவன் என்னத்தை சாதிக்க போகிறான்? இவனால எல்லா குழந்தைங்களும் கெட்டு போகுது, நீ கூட்டு போயிடுது. இல்லை சார், ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. உடனே சேர்த்துக்கிறார். இன்னும் 1 மாசமா அவனுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாரு. என்ன எழுதி கொடுக்குறாரு? உன் மகனுக்கு காது கேட்கவில்லை, வாயும் பேச வரவில்லை, படிப்பும் ஏறவில்லை. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் இவன் தொடர்ந்து படித்தால் என்னுடைய பள்ளிக்கூட மாணவிகள் பின்னோக்கி சென்று விடுவார்கள். உங்கள் வீட்டிலேயே இவனை வைத்துக் கொள்ளுங்கள் கடிதம் எழுதி கொடுத்தார். பையன் பிரிக்காமல் எடுத்து போய் அம்மா கிட்ட கடிதம் கொடுக்குறாரு. அம்மா வந்து கேட்குறாரு, என்னம்மா கடிதம் எழுதியிருக்கிற ஆசிரியர்? அப்போ அம்மா சொல்றாங்க, அப்பா நீ உலகத்திலேயே தலை சிறந்த மகனா நீ வரப்போற, மிகப்பெரிய ஆளுமையா நீ வாழப்போற, வளரப்போறன்னு வாழ்த்து எழுதியிருப்பாங்க. அதுதான் எப்பவுமே நெகட்டிவா நம்ம திங்க் பண்ணக்கூடாது, பாசிட்டிவா திங்க் பண்ணணுன்றது இது ஒரு உண்மைதான். அதே மாதிரி இன்னொரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாங்க. அவர் தான் பெரிய பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு, விஞ்ஞான யுகப்பு புரட்சி காரணமாக இருந்த தாமஸ் எடிசன். இதற்காக சொல்றேன்னா, நீங்களே அந்த மாதிரி மாணவிகள் முயற்சியை மட்டும் விட்டுவிடக்கூடாது. இப்போ ஒரு தம்பி வந்து ஏரோப்ளேன்ல இருந்து டயர் இறங்கலைன்னா வெள்ளி லேண்டிங். அப்போ அந்த லேண்டிங்கில் வந்து டேமேஜ் ஆகுது, 3-4 கோடி செலவாகுது விமானத்துக்கு அப்படின்னா, இன்னும் அதை எப்படி கண்டுபிடிச்சி தரையிறக்க முடியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ISR அது போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் வரவே இந்த மாதிரி ஒரு முயற்சியும் இருக்கிறது. எப்படி வந்து பாதுகாப்பது, பயணிகளை பாதுகாப்பு, தரையில் இருக்கிறது, ஒரு முயற்சியில் கிரியேட்டிவ்னஸ். அதே போன்று ஒவ்வொரு இந்த முயற்சியில் இறக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அடுத்த முறை உங்களை பார்க்கும்போது இப்போ விமானத்தை நீங்கள் ஓட்டணும், அதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது விமானம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நான்
ஏரோநாட்டிக் காலேஜில் இருக்கோம். இன்றைக்கி விமானம் ஓட்டுவதற்கு ஒரு 100 பேர் இங்கே தயாராக இருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து விஞ்ஞானம். அடங்காதது என் பிறவி, அடங்கா பல மடங்கா தடுத்தா அதை உடைச்சு வருவேன். இப்ப வந்து மோதுடா, கிட்ட வந்து பாருடா, கட்டருந்த கால நெஞ்சு மேல ஏற போதுடா. திமுறடா, திமுற நிமுறடா, நிலம உணருடா, பயணம் பயணம் தொட